வணக்கம் and welcome to Kana's Kitchen Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இன்னைக்கு தான் இந்த giveaway winners வந்து நான் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு giveaway winners யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் giveaway announcement வீடியோல இருந்து தான் செலக்ட் பண்ண போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 93 கமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வினரை அந்த வீடியோல இருந்து செலக்ட் பண்றதா இருக்கேன். ரேண்டம் கமெண்ட் பிக்கப் மூலமா. ஏன்னா எல்லாரும் வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதால எல்லா வினர்ஸையும் வந்து அதில் நான் செலக்ட் பண்ண போறதில்லை. ஃபர்ஸ்ட் வினரை மட்டும் அதில் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதில் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளவங்க எல்லாருமே என்னோட எல்லா வீடியோஸுக்கும் கமெண்ட் பண்ணல. குறிப்பிட்ட ஒரு 15, 16, 17 பேர் தான் தொடர்ந்து எல்லா வீடியோஸுக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வினரை மட்டும், ஃபர்ஸ்ட் வினரை மட்டும் நான் அதில் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வினர்ஸை வந்து என்னோட மற்ற ஒவ்வொரு வீடியோஸ்ல இருந்து ஒரு 2 பேரா நான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் வினர் யாருன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வினர் வந்து நான் ரேண்டம் கமெண்ட் பிக்கப் மூலமா தான் என்னோட கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல இருந்து செலக்ட் பண்ண போறேன். யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதில் வந்து என்னோட வீடியோட லிங்கை வந்து இதில் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு இப்போது கெட் த கமெண்ட்ஸ் போல் பார்த்தீங்களா, இதில் இப்போ 88 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இப்போ ஒரு ஆளை செலக்ட் பண்ணி தரும். இது வினரை செலக்ட் பண்ணிட்டுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கலை சக்தி. கலை சக்தி வந்து உண்மையாகவே என்னோட எல்லா வீடியோஸுக்கும் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட என்னோட லைவ் சேட்டுக்கும் கலந்து கொண்டிருக்காங்க. லைவ் சேட் பண்ணாலும் சரி, சில வேலை இந்த ப்ரீமியர் பண்ணும்போதெல்லாம் நம்ம கலை சக்தி வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ கலை சக்தி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த வினர் பார்ப்போம். அடுத்த வினர் நான் ஒரு குறிப்பிட்ட இன்னொரு வீடியோல இருந்து தான் செலக்ட் பண்ண போறேன். இன்னொரு வீடியோவை தான் நான் உங்களுக்கு கமெண்ட் பிக்கப் மூலியமா ஒரு வினரை செலக்ட் பண்ணலாம் இருக்கேன். பார்ப்போம் யாருன்னு. இது வந்து சிக்கன் கிரஸ்ட் பீட்சா வீடியோ. இதுல இருந்து ஒரு வினரை சூஸ் பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தானா ஹர்ஷாலினி. தேர்ட் வினருக்கான வீடியோ வந்து மட்டன் பிரியாணி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் லக்ஷ்மி ஸ்ரீராஜ். அதே வீடியோல இருந்தே நான் அடுத்த வினரையும் சூஸ் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கலாவதி ஜெயபால். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வினர். Congratulations, Danshika Devi Tiagu. அடுத்த 2 வினர்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக நான் சாசேஜ் சமோசா வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக வளமையாக கமெண்ட் பண்ணுறவங்க தான். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், கமெண்ட்ஸுக்கு போனால் கெட் யுவர் கமெண்ட்ஸ் வரும். ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு வினரை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். Congratulations, Danveer Irfan. அதே வீடியோல இருந்து அடுத்த வினரை வந்து நாம சூஸ் பண்ணிக்கலாம். Congratulations ஷான்மதி. அடுத்த 2 வினர்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் அல்வா வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து நீங்கள் வளமையாக கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அதில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோஸை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திகா சதீஷ். அதே ஹல்வா வீடியோலேருந்து தான் அடுத்த வினரையும் நான் செலக்ட் பண்ண போகிறேன். Congratulations Mulai Jai. நான் வந்து கிவ்அவே வீடியோவில் காமிச்சிருக்கிற கிஃப்ட்ஸ் வந்து 9 கிஃப்ட்ஸ். அந்த 9 வினர்ஸையும் வந்து இப்போ நாம் செலக்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நான் வந்து இந்த நேம் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா என்னோடய கொஷின்ஸுக்கு, நான் கேட்ட கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணவங்க, அதாவது அநேகமான கொஷின்ஸுக்கு இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதால் இவங்களோட நேம்ஸில் இருந்து, அதாவது கொஷின்ஸுக்கு ஆன்சர் கொடுத்தவங்களோட லிஸ்ட்டில் இருந்து ஒரு 2 பேரை வந்து அடுத்து நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
இவங்க எல்லாரோட நேமையும் வந்து நான் ஒரு தடவை ரீட் பண்ணலான் இருக்கேன். ஜெயக்கொடி பிருந்தா கிருஷ்ணகுமார், உம்மால் பஜாரியா அப்துல் பாரி, முல்லை ஜெய், தமிழ் செல்வி, சந்தியா சாமி, இன்ஃபென்டா நிக்கல்யா, அப்புறம் எலுமலை ராமன், சிஎம்சி கலாட்டா, கலாவதி ஜெயபால், ஷண்மதி, தன்வீர் இர்ஃபான், அடிக்ட் ஃபோ அல்லா, தினேஷ் திவா, செல் சான், அப்புறம் மனோபாலா, கலாவதி அவங்க சொல்லிட்டேன், லக்ஷ்மி ஸ்ரீராஜ், தன்ஷிகா தேவி தியாகு, திருண, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன்ங்கிறவங்க, ஷான்மதி, ஆர்த்திகா சதீஷ், திவ்யாஸ் கிராஃப்ட், ராஜா. நான் ஒரு 15-16 பேர் பற்றி முதலே சொல்லியிருக்கேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்கும், இப்போ கடைசியாக நான் போட்ட வீடியோ வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு 15-16 பேர் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் அவங்களோட நேம்ஸையும் வந்து இதில் சொல்லான் இருக்கேன். அவங்க வந்து தன்ஷிகா தேவி தியாகு, ஷண்மதி, அப்புறம் உம்மால் பஜாரியா அப்துல் பாரி, முல்லை ஜெய், திருண, மனோபாலா, கார்த்திகா சதீஷ்ங்கிறவங்க, ரம்யா கிருஷ்ணன், தன்வீர் இர்ஃபான், கலாவதி ஜெயபால், அப்புறம் பவிஷா சுந்தரம், கலை சக்தி, தானா ஹர்ஷாலினி, போன் டு வின், சந்தோஷ் குமார், ரம்யா கிருஷ்ணன், பாதூஸுங்கிறவங்க, சிஎம்சி கலாட்டா, மனோபாலா, சந்தோஷ் குமார், ஸ்ரேயா கோபிநாத், இவங்க தான். இன்னும் யாரையும் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அடுத்து முல்லை ஜெய், தமிழ் செல்வி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-6 பேர் ஸ்பெஷலாக அவங்க வந்து இன்னும் அதிகமாகவே என்னோடய லைவ் சேட்டுக்கு வந்திருக்காங்க, ப்ரீமியர் பண்ணும்போது வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா அது வந்து கார்த்திகா சதீஷ், தன்வீர் இர்ஃபான் வந்திருக்காங்க, தன்ஷிகா தேவி தியாகு, அப்புறம் தனா ஹர்ஷாலினி, கலை சக்தி, கலாவதி ஜெயபால், உம்மால் பஜாரியா அப்துல் பாரி. நான் இப்போ எல்லா நேம்ஸையும் கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து இந்த பவுலில் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு ஆள் எடுத்துட்டேன். பார்ப்போம் யாருன்னு. ஓ, பிருந்தா கிருஷ்ணகுமார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிருந்தா கிருஷ்ணகுமார். இன்னும் ஒருத்தவங்களை நாம் செலக்ட் பண்ணலாம். அதாவது 11வது வினர் யாருன்னு பார்ப்போம். இவங்க யாரு யார் இது? ஓ, உம்மால் பஜாரியா அப்துல் பாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் உம்மால் பஜாரியா அப்துல் பாரி. வினர்ஸ் எல்லாரையுமே செலக்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 11 வினர்ஸ் வந்து நான் இப்போ இன்றைக்கி இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 கிஃப்ட் தான் வந்து நான் அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 கிஃப்ட் வந்து நான் இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் இதில் இன்னொருத்தவங்களுக்கு கட்டாயம் வரணும்னு எதிர்பார்த்து நான் அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டுமே கிடைக்கல. யாருன்னு பார்த்திங்கன்னா திருணங்கிறவங்களுக்கு தான் நான் ஒரு கிஃப்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதா இருக்கிறேன். என்னென்னா அவங்க பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணலை. என்னோடய பழைய வீடியோ போய் பார்த்திங்கனாலும் தெரியும். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ கூட அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சகல எல்லா வீடியோஸுக்கும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி வீடியோ, முதல் வீடியோவிலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் அவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் நான் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நான் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கிஃப்ட்மாக அனுப்பி வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த வின் பண்ணவங்களில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அவங்களுக்குரிய அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுக்குரிய கிஃப்ட் வந்து அனுப்பி வைக்கிறேன். அடுத்த அந்த 6 கிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த 4th, 5th அந்த ஆர்டரில் உள்ளவங்க நீங்கள் முதல் உங்கள் கிஃப்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4th உள்ளவங்க வந்து உங்களுக்கு விரும்பின கிஃப்ட்டை முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும் அந்த 6 அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயிலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 5th உள்ளவங்க வந்து அவங்களோட சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களோட சாய்ஸ் வந்து அடுத்ததாக எடுக்கப்படும். அந்த மாதிரி ஆர்டரில் வந்து அவங்க விரும்புகிறது அவங்களுக்கு கிடைக்கும். வினர்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். வின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த இமெயிலுக்கு என்ன கண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸை வந்து எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லாக்டவுன்ங்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்து சேர கொஞ்சம் டிலே ஆகலாம்.
நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அநேகமாக இனி வந்து 2000 ரீச் பண்ணக்குள்ளேயும் நான் ஒரு கிவ்அவே கட்டாயம் வைக்கிறதா தான் இருக்கிறேன். அந்த டைம் வந்து நான் பார்க்குறேன் இந்த கிஃப்டாக இல்லாமல் அந்த வவுச்சர்ஸ் மாதிரி ஆனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறதுக்கு. அமேசான் வவுச்சர்ஸ் இல்லை வேறு எதுவும் வவுச்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பிளான் இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதையும் எனக்கு இமெயிலில் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ண எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வின் பண்ணாதவங்க வந்து நீங்கள் வரி பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கான கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறதா இருக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதில் வின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.